ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read from 2 Corinthians chapter 4 and verse 4. Mike in the back side. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பரலோகத்துல ஒரு லைட் இருக்கான். There is a light in heaven. அந்த லைட் உங்களுடைய மனசுல போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி இந்த உலகத்தின் தேவன் அநேகருடைய கண்களை மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். That the light of the heaven should not shine upon our minds. The God of this world has blinded the minds of many. இந்த மேஜிக் ஷோலாம் நடத்துவாங்க பாருங்க. We can see in the magic shows. அந்த மேஜிக் ஷோல பாத்தீங்கன்னா ஒரு ஆளை டேபிள்ல படுக்க வச்சு ஒரு வாள் வச்சு தலையை அறுத்துருவாங்க. பாடி இங்க இருக்கும், தலை மட்டும் அங்க இருக்கும். And in the magic show they will show some magic like this. They will cut the body but the head will be in some other place. மைக் வச்சு தலை கிட்ட கொடுத்து தலை மட்டும் பேசிட்டு இருக்கும். And they will take a mic to the head and the head alone, head without the body, it will speak. அது எப்படி தெரியுமா? How is this happening? இது குட்டி பிசாசு பண்ற வேலை. This is done by poltergeist. குட்டி பிசாசு வந்து நம்முடைய கண்களை மனசை ஏமாற்றுவதற்கு குட்டி பிசாசுக்கு வல்லம் இருக்கு. The poltergeist, they have the power in order to deceive us or blind our mind. குட்டி பிசாசுடைய ஹைட் இவ்வளவுதான். And the தரையில வச்சா இவ்வளவுதான். poltergeist will be something of the height of this mic. 9 inches அவ்வளவுதான் குட்டி பிசாசு ஹைட். 9 inch 9 inch. Just around 9 inches. அதுக்கு Dress இருக்காது, ஃபுல்லா முடியா தான் இருக்கும். ஃபுல்லா முடி இருக்கும். It will not have any dress, rather it will be fully covered with hair. நான் பார்க்கல, மந்திரவாதி ஒருத்தர் சொல்லிட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். என்கிட்ட நான் அவர்கிட்ட நிறைய பேசி இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன் நான். And I have not seen this, but there was a magician who was saved. I have got many information from him. அப்போ இறந்துட்டார். இப்போ now he has already died. அப்போ அந்த குட்டி பிசாசு 9 இன்ச் தான் ஹைட், ஆனா பயங்கர பவர். This poltergeist, they will be just 9 inches of height, but they are very powerful. நம்மள தொட்டாலே செத்துருவோம் நம்ம. If that touches us, we will die. ஆனா இது பயங்கர பவர். இது நம்முடைய கண்ணை கட்டுறதுக்கு கண் கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க பாருங்க. கண் மனசை ஏமாத்துறதான வித்தை இதுக்கு தெரியும் இந்த பிசாசுக்கு. This knows all the art in order to blind us, blind our mind. ஒரு நாள் ஒரு மந்திரவாதி 10 மணிக்கு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு 10:30 வரைக்கும் வரல. எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க அவர் டைம் வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு. Once a magician, he is supposed to start a magic show at around 10 o'clock, but he never came even 10:30, and everyone started murmuring, where is he? திடீர்னு வந்தார் ஸ்டேஜுக்குள்ள. Suddenly he came on the stage. ஸ்டேஜ்ல வந்து மைக்ல சொல்றேன், நான் எப்போதும் ஆன் டைம் அப்படின்னு சொல்றாரு. And when he came on the microphone, he said, I am always on time. அப்போ எல்லாரும் முறுமுறுக்க, 10:30 மணி லேட்டா வந்து இவர ஆன் டைம் வர அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. Then everyone murmured, saying he already came half an hour late and now he is saying he is on time. அப்போ சொன்னார், எல்லாம் உங்க வாட்ச பாருங்க, எல்லா வாட்ச் 10 மணின்னு காட்டுது. And he immediately said, look at your watches, and all the watches showed 10 o'clock. அதுதான் குட்டி பிசாசு. This is poltergeist. இந்த குட்டி பிசாசுக்கு வந்து நம்முடைய மனசை மயக்கி நம்ம கண்ணால பார்க்கறதை பார்க்காம வேற ஏதோ பார்க்க வச்சிருவோம் பிசாசு. This poltergeist, it will blind our mind and will make sure that what we see is not real. அப்போ அவனுக்கு ஒரு தலைவன் இருக்கான் பாருங்க. அதுதான் இப்பிரபஞ்சத்தின் தேவன். நம்ம புக்ல பைபிள்ல படிச்சோம், இப்பிரபஞ்சத்தின் தேவன். And this poltergeist has a head above him, and that is what we read in the scripture. It's a god of this world. அப்போ இந்த 9 இன்ச் பிசாசுக்கு கண்ணை கட்டுறதுக்கு, மயக்கிறதுக்கு, நம்முடைய மைண்டை மாத்துறதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குமா? அவனுக்கு மேல இருக்கிற அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு எவ்வளவு ஏமாத்துகிற தந்திரம் இருக்கும் யோசிச்சு பாரு. Just consider, if this 9-inch poltergeist has so much power to blind our eyes, blind our mind, or deceive us, consider how powerful with the God of this world would be. அதனால தான் பைபிள் சொல்லுது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க.
அந்த தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய மனசுல வீசாதபடிக்கு பிசாசு குருடாக்குவான். Therefore, the Bible warns us that we should be very careful that Satan will blind our mind, that the light of the Christ should not shine in our mind. அந்த பூமியில இருக்கிற அந்த வெளி உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் பிசாசுடைய சரக்கு தான். ஏமாற்றுவதற்கு, மயக்குவதற்கு, கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பெறாதபடிக்கு தடை செய்கிற காரியங்கள். All the things in the world outside is to deceive us, to put us in a delusion that we should not come to Christ or unto his light. இப்போ மோசேக்கு ஒரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. Moses was given two options. ஒன்று எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், one is the treasures of Egypt, அடுத்தது இஸ்ரவேலோடு நிந்தையை அனுபவிப்பது. the other one is to suffer reproach along with people of Israel. மனுஷிகத்தின்படி நம்ம யாருக்கும் பாடுபடணும்னு மைண்ட் வர, இல்லைன்னா ஜாலியா சுகமா இருக்கணும், நல்லா படுத்து தூங்கணும், நல்லா சாப்பிடணும், வசதியா இருக்கணும், இப்படிதான் நம்ம மைண்ட் போகும். As a common human nature, we would not like to suffer, but we would like to be in all comfort, have sumptuous food and be happy. அப்ப பாடா பொக்கிஷமா? Whether it is suffering or the treasure, நம்ம யோசிக்காமலே பொக்கிஷம் தான் சூஸ் பண்ணுவோம். without thinking we will go for the treasure. ஆனா மோசே என்ன பண்ணார் தெரியுமா? But what did Moses did? எனக்கு பொக்கிஷம் வேண்டாம், எனக்கு பாடு தான் வேணும்னு சொன்னார். He said, I do not want the treasure, rather I want to suffer. நம்ம அங்க இருந்தா மோசே பார்த்து சரியான லூசு அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். If Moses would have been here, we would have called him a foolish man. எகிப்துல இருந்தா நீ அடுத்த பார்வோனா ராஜாவா வந்திருக்கலாமே. If you would have been in Egypt, you could have become the next king. ஆனா மோசே தான் ஞானி. But Moses is wise. ஏன் தெரியுமா? Do you know why? அவனுக்கு பரலோகத்தின் வெளிச்சம் இருந்தது. Because he had the light of heaven. பைபிள்ல சொல்லி இருக்கு, அதர்சனமான தேவனை கண்டாராம். In the scripture it's mentioned he saw the invisible God. இனி வரும் பலனை பற்றி நோக்கமா இருந்தது. அதுக்கு அர்த்தம் பரலோகத்துல எனக்கு பெரிய பிரதிபலனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதற்காக எனக்கு இந்த பிரதிபலன் வேண்டாம், இந்த பொக்கிஷம் வேண்டாம், எனக்கு இந்த பாடு தான் வேணும், ஏன்னா இந்த பாடு மூலமா தான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு வெளிச்சம் இருந்தது அவருக்கு. He had a light in his mind and also foresight about his future of the treasure which is kept in heaven, so he chose rather suffering than the treasures of the Egypt. பூந்தமல்லி பக்கத்துல திருமழிசை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. Near to Punamali we have a place called Tirumalizai. அங்க நம்ம சர்ச் இருக்கு. We have a faith home there. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்ல ஒரு நாள் நான் ஈசி சேர்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன். Many years ago I was seated on a reclining chair in that faith home. ஒரு 4-5 பேர் நாங்க பேசிட்டு இருந்தோம். And around 4 or 5 of us we were discussing. பக்கத்துல இந்த சோடியம் வேப்பர் லேம்ப் பிரைட்டா இருந்தது. We had a sodium vapor lamp and the lamp post very bright. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. Suddenly current went off. கரண்ட் போன உடனே எல்லாம் இருட்டாயிடுச்சா, வானத்தினுடைய நட்சத்திரங்கள் தெளிவா இருந்தது. When there is a power cut, all the lights got switched off. We could see all the stars in the sky very clearly. அப்ப இந்த வெளிச்சத்துல அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல. Because of the sodium light from the sodium vapor lamp, we couldn't see the light from the stars. அதுபோல இந்த பூமியில வெளிச்சம் இருக்கு, இந்த உலகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கு. Likewise there is a light in this world. அந்த வெளிச்சம் ஒரு வஞ்சிக்கிற வெளிச்சம். That light is a deceiving light. அது பொய்யான ஒரு வெளிச்சம். அது that is a false light. அது நித்திய இருட்டுக்குள்ள நடத்துகிற வெளிச்சம். That is a light which will lead us to eternal darkness. அப்போ அந்த வெளிச்சம் நம்ம மனசுக்குள்ள ஏற விட்டா பரலோக வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியாது. If we give room to that light of the world, then we cannot see the light of heaven. நீங்க கையில வச்சிருக்கிற செல்போன், அதுல ஒரு வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம்னா அந்த லைட்டை பத்தி சொல்லல, அதுல ஒரு glory இருக்கு, ஒரு மகிமை இருக்கு. The cell phone which you have in your hand, it has a light, it has its own glory. அந்த மகிமை நீங்க அதை அப்சார்ப் பண்ணினீங்கன்னா பரலோக மகிமை உள்ள வராது. If you observe the glory or the light, absorb இழுத்து கொண்டால், if you observe the light from that cell phone, then you cannot see the light of heaven. இந்த பரலோக இந்த பூமியில ஒரு பைக்ல ஒரு மகிமை இருக்கு. ஒரு பைக்ல in the motorcycle there is a glory. சாதாரண பைக்ல லேட்டஸ்ட் பைக்லாம் இருக்குல்ல, என்னமோலாம் பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வர மாட்டேங்குது. It's not the ordinary bike, we have all kinds of latest bikes. அதுல ஒரு கருப்பு கண்ணாடி அப்படி போட்டு ஒரு பட்டன் அப்படி கழட்டி அப்படி போனா அதுல ஒரு மகிமை இருக்கு. If someone rides a bike with a dark sunglasses and with the one button open, then there is a glory for them. நான் லெக்சரரா இருக்கும்போது
நான் லயோலா காலேஜ்ல லெக்சரரா இருந்தேன். When I was a lecturer in Loyola College, அப்போ இந்த சாதாரண சைக்கிள் நம்ம செல்வராஜ் பிரதர் வருவார் தெரியுமா, இங்க ஒருத்தர் செல்வராஜ், அந்த சைக்கிள் தான் நான் போவேன். நான் I used to go in an ordinary bicycle like what Brother Silveraj uses. அது என்ன சைக்கிள், அது என்ன மாடல், அது என்ன மாடல் அது? இந்த மாதிரி ஸ்கொயர் ஹேண்டில் பார் தான் இருக்கும் சாதாரணமா. அது பிளாக் கலர், கிரீன் கலர், டார்க் கிரீன் இருக்கும். அந்த சைக்கிள் அது எல்லாம் அந்த ஏழைங்க யூஸ் பண்றோம். அந்த சைக்கிள் தான் நான் போவேன். பின்னாடி கேரியர் இருக்கும். It's a normal standard bicycle. ஸ்போர்ட்ஸ் பைக் கூட இல்ல. Not a sports bicycle. அது கூட சாதாரண பைக். என்னது, ஆட்லஸா? ஆட்லஸ்லாம் இப்படி பெண்டா இருக்கும். ஆனா பெண்ட் ஆகாத சைக்கிள் இது. இந்த கூலிக்காரங்கெல்லாம் வேலைக்கு போவாங்களா, அந்த சைக்கிள். புரியுது இல்லை உங்களுக்கு? புரியுது. அந்த சைக்கிள் தான் போவேன் நான். லெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, என்ன சார் அப்படிம்பாங்க. When I go on this bicycle, then everyone will ask with a surprise, what is this? அப்போ மற்றவங்க இதை பார்த்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. When others look at this, they will call us as foolish. நான் கிளாஸ்ல போகும்போது, நான் காலேஜுக்கு போகும்போது நான் இன் கூட பண்ண மாட்டேன், பெல்ட் கூட போட மாட்டேன். சும்மா அப்படியே சாதாரணமா ஸ்லாக் ஷர்ட் தான். When I go to the college, I will not tuck in my shirt. Everything will be left outside and it not be put inside. ஷூ போடணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அதனால நான் செருப்பு போட்டு தான் போவேன் நான். Because there is no compulsion that we need to wear shoes, I will go in sandals. கொஞ்சம் பேர் சிரிப்பாங்க, அவங்க சிரிக்க தான் செய்வாங்க. என்ன பண்ண முடியும்? Some will laugh, but that doesn't matter to me. நம்முடைய அழைப்பு வேற, நம்முடைய வெளிச்சம் வேற, நம்ம போகிற இடம் வேற. அப்படிதான் இருக்கணும். My calling is different, our light is different, the place where we go, that is also different. அப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த உலகத்துடைய பொய் வெளிச்சம் நம்ம எவ்வளவு ஏமாற்றலாம். அது ஏமாத்தி நம்முடைய மைண்டை அது கெடுத்து ராங் டைரக்ஷன்ல கொண்டு போய் தள்ளி விட்டுரும். The light of the world, the false light that will deceive us and finally will take into a wrong place. அதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கு, நமக்கு தெரியாது. We do not know that there is a Satan behind all these things. நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு, கேளம்பாக்கம் சர்ச்சில் வர்ற குரங்கை பற்றி நான் சொல்லியிருக்கேனா? கேளம்பாக்கத்துல முன்னாடி நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கு வரும். Around 15 years before, there used to come a monkey in Kelambakam Faith Home. அந்த குரங்கு சிஸ்டர்ஸ் சைட்ல உள்ள கிச்சன்ல வந்து எல்லாத்தையும் கைவிட்டு பேக்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அரிசி, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். And that a monkey, it will enter the sister's side, it will go open all the bags, it will take all the rice and vegetables and it will steal away. அந்த பிரதர் ஒரு பிரதர், அந்த உள்ள பிரதர் வந்து ஒரு காரியம் பண்ண, இதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி. And the brother in charge, he purposed in his heart that he should somehow kill this monkey. அந்த ஃபெய்த்தம் சுவர்ல ஒரு தட்டுல சோறு போட்டார். And on the wall of the on the compound wall of the church, he kept some rice on a plate. சோத்துக்குள்ள 2 வயர் போட்டார் அவர். And inside that rice, he kept 2 live wire. அந்த வயருடைய லாங் வயர் எடுத்துட்டு அவருடைய ரூம்ல வந்து சாக்கெட்ல சொருவிட்டார். And taking the other end of the wire, he connected into an electrical power socket. ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டே இருந்தார் குரங்கு வர்றதுக்கு. He was waiting for the monkey to come. குரங்கு வந்துருச்சு. The monkey came. உடனே ஸ்விட்ச் ஆன் பண்ணாரு. He immediately switched on the wire. எட்டி பார்த்துட்டே இருக்கிற ஜன்னல் வழியா. And he was waiting and looking through the window. குரங்கு என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? Do you know what the monkey did? தட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே பாக்குது, அது தொட மாட்டேங்குது. It came near the plate of rice, but it never touched it. It was looking around here and there. அந்த வயரை பார்த்தோன்னே சந்தேகம் வந்துருச்சு அதுக்கு. On looking at the wire, it immediately became alert. அது குரங்கு உலகத்துல எலக்ட்ரிஷியனா என்னன்னு தெரியல, ஆனா சந்தேகம் வந்துருச்சு. Rather, I'm not sure whether it is a smart electrician, but it became very alert. அந்த பிரதர் பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியம் பண்ணிடுச்சு அது. When the brother was watching, it did something very surprising. இதுதான் பிளேட்னு வெச்சுக்கோங்க. Assuming this is the plate. அந்த குரங்கு இப்படி அப்படியும் பார்த்து கடைசில என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? அப்படி பண்ணிடுச்சு. And after looking here and there, it came and touched that plate in a quick manner. இப்போ சொல்லுங்க, அது எலக்ட்ரிஷியனா இல்லையான்னு பாருங்க. Just you can now we can say whether it is an electrician or not. அந்த பிரதர் ஆச்சரியத்துக்கு எப்படி தெரியும் இது அப்படினு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. And the brother was so surprised of how this monkey came to know this. கடைசில என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? At last what it did, எனக்கு கிடைக்காத சோறு யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு
தட்டிட்டு போயிடுச்சு அது பிளேட்டை. Because I have not got this plate of rice, no one should get it. Immediately it throw the plate of rice down. அப்ப அந்த குரங்குக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு. See how knowledgeable is this monkey. நம்ம குரங்குல இருந்து வந்திருக்கிறோம் சொல்றாங்க, அந்த ஞானத்தை தவிர மற்ற எல்லா குரங்கு புத்தி வந்துருச்சு நமக்கு. We the people normally say that we came from monkeys, but apart from the knowledge of that monkey, they got everything else. இந்த உலகத்துல இருக்கிறதான அந்த பிரகாசத்தை வைத்து, அந்த மகிமை வைத்து நம்மளை எவ்வளவு ஏமாத்தலான்னு பிசாசு ட்ரை பண்ற. ஈஸியா கை வச்சிடும், சண்டை போடுற, எனக்கு குடு, எனக்கு வேணும், அப்படி சண்டை போட்டுட்டு வாங்கிட்டு நக்கிட்டு இருக்கிறோம். And the God of this world very easily will deceive our mind. Just because of a small strife or a fight, he will try to create division among us. அப்போ தந்திரமா பிசாசு வாலிபர்களை ஏமாற்றுவான். Very cunningly Satan will try to deceive us. எனக்கு ஒரு வாலிப பிள்ளை தெரியும், ஒரு வாலிப பிள்ளை, நிறைய வாலிப பிள்ளைங்களை தெரியும். I in particular know a young girl. அதுல நான் சொல்ற எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் தெரியும் சொல்றேன், அதுதான் சொல்றேன். I'm trying to say that this is one of many examples which I'm going to share right now. அவளுக்கு அவன் நல்ல பெந்தேகோஸ்தே பிள்ளை. She is a good Pentecostal girl. ஆனா ஒரு இந்து பையன் மேல ஒரு காதல் வந்துருச்சு. But she got a strange affection on a Hindu boy. எத்தனை பேர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா புத்தி சேரல. After being counseled by many people not to go into that relationship, but she never hearkened to it. இதுதான் இப்படிதான் இப்படிதான். She always said it is like what I decide. ஒரு பிரதர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க கவுன்சிலிங். And they took her to a brother for counseling. என்ன சொன்னாலும் ஒரு பதிலும் கிடையாது, இப்படிதான். After saying counseling with many words, there was no reply from her. அது அர்த்தம் என்ன? என் மைண்ட மாத்தாதீங்க, மாத்த முடியாது, மாத்த மாட்டேன். It means that my mind cannot be changed, you cannot change me. மேரேஜ் ஆயிடுச்சு. And they got married. பிரிஞ்சிட்டாங்க கொஞ்ச நாள். After a few days they got separated. அதே மாதிரி ஒரு பையனும் பொண்ணு பயங்கர லவ் தான். Like மனாசே பாஸ்டர்ட்ட கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் பேசி பிரிச்சிருங்க. பையன் சைடுல 5 பேரு, பொண்ணு சைடுல 10 பேரு வந்தாங்க. ஒருத்தராலும் பிரிக்க முடியல, மனாசனும் பிரிக்க முடியல. கடைசியில 2 பேர் எங்க மாத்தாதீங்க, முடியாது முடியாது சொல்லிட்டு 2 பேரும் ஓடிட்டாங்க. And similarly there was another instance where a boy and girl, parents from both the side, they took him to Pastor Manasseh and they tried to counsel them to separate them, but they stood fast in their decision and they ran off. இப்போ 2 பேரும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. Now both are separated. இதுதான் வஞ்சகம். This is the லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ the entire life is spoiled. ஆரம்பத்துல சொல்லும்போது அந்த மயக்கத்துல மற்றவங்க சொல்றது அவங்களுக்கு புரியாது. And because of their deception, initially when it is said, they cannot understand. இப்போ கூட பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் எத்தனை எக்ஸாம்பிள் சொன்னாலும் உங்க மனசு சொல்லும், எங்க கேஸ் வித்தியாசம் பிரதர் அப்படின்னு. Even now when I counsel with all these examples, Satan might tell you that he will provoke in your mind saying your case is completely different from what he is. அப்படிதான் அவங்களும் சொன்னாங்க. Even that's what they also said. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அதே கேஸ் தான் புரியும், அப்பதான் புரியும். After everything gets over, you will understand it's the same old case. நாங்க உங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லல, உங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு தான் இதெல்லாம் சொல்றோம். We are not counseling that your life should get spoiled, but rather it should not be spoiled. இதுக்கு பின்னாடி உங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணக்க ஒரு பிசாசு இருக்கு. அதனால தான் இந்த சபையில இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி போகாதீங்க, அது தேவையில்லாத வாங்காதீங்க, சிம்பிளா இருங்க, இதுக்கு தான் சொல்றோம் நாங்க. Behind all these things there is Satan behind, and that's why we counsel, do not go after such relationship, do not buy this and that, try to lead a simple life. எல்லாத்துக்கும் பின்னாடி போய் சிக்கிட்டு மாட்டிட்டு அப்புறம் அழுதுட்டு திருப்பி வரும்போது கேட்கறேன் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் என்ன தடுக்கல? After going and getting entangled in all these problems, and when coming back they asking with tears, why didn't God stop us? நான் தப்பு பண்ண போறேன்னு ஆண்டவருக்கு தெரியும், அவன் ஸ்டாப் பண்ணி இருக்கலாம் தானே, ஏன் ஸ்டாப் பண்ணல? The Lord knows very well that I am going to commit a mistake, but why didn't the Lord stop me? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசில அவரே தப்பு சொல்றது. After doing all wrong thing, putting the blame on God. அப்போ ஆண்டவர் தந்திருக்கிற வெளிச்சத்துல இதெல்லாம் தெளிவா இருக்கும். ஆண்டவர் தான் நம்ம நடத்தணும், வேற யாரும் நம்ம நடத்தக்கூடாது. We need to be very clear and sober minded that Lord alone should lead us with the light which he has shine upon us. அப்போ பரலோகத்துல இருக்கிற வெளிச்சம் இருந்தா மோசே மாதிரி கரெக்ட்டா சூஸ் பண்ணுவோம், தப்பு பண்ண மாட்டோம். If at all we have the light of heaven shining upon us, we will choose exactly like Moses with a clear mind. அப்போ அவனுக்கு
ஹை ஸ்டேட்டஸ். இவன் ஒரு யூதன் சொன்னா அசட்டை பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் அது. ஆனா எகிப்துல இருக்கிற ஹை ஸ்டேட்டஸ், அடுத்த பார்வோன் இவன் தான். எனக்கு அது வேண்டாம். Moses was a Jew. When generally saying a Jew, they will be despised in the eyes of others, but he got a chance to become like a king next to the Pharaoh, but he said, I do not want this. பரிசுத்த பவுல பாருங்க. Considering Saint Paul, அந்த வெளிச்சம் இல்லாத டைம்ல என்ன சத்துருவா இருந்தா கிறிஸ்தவர்களை பிடிச்சு வெட்டுறது, குத்துறது, ஜெயில போடுறது, டாக்குமெண்ட் ரெடி பண்றது, கோர்ட்டுக்கு போறது, அவனை வெட்டணும், அந்த வழியே நாசம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருந்தார். Before the light from heaven shone upon Saint Paul, he was all fierce and cruel against Christians, capturing them, putting them into prison, preparing affidavit, going to the court to kill all the Christians. ஆனா அந்த லைட் வந்த உடனே, but after the light came, அப்படியே லைஃப் மாறிடுச்சு. his life was completely transformed. அந்த வெளிச்சம் பட்ட உடனே எந்த இயேசு அடிக்க போனா அந்த இயேசுக்கு அடிமை ஆயிட்டாரு. When that light touched him, he became in bondage to the same Jesus of whom he was resisting. அவரை பிடிக்கும்படி ஆசையாய் தொடருகிறேன். And to catch hold of him, I follow him with all desire. எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம், குப்பை என்று எண்ணுகிறேன். I consider all things which are profitable unto me as loss and dung. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? அவர் ராஜாக்கு முன்னாடி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க, இழுத்துட்டு போறாங்க. இவர் பாரு தேசத்தை கெடுக்கிற மனுஷன், இவரை கொலை பண்ணணும்னு சொன்னா இவர் அங்க போய் சாட்சி சொல்றாரு. They dragged him in before all kings, and they said, this is a man who is bringing all sorts of delusion among the people, but even there he went and testified among the kings. அதனால வாலிபர்களே, நான் உங்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ், therefore young people, this is the advice which I give you. நீங்க தயவு செய்து சொல்றேன், தனியா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. Try to somehow spend some time personally in தனி prayer. ஜெபத்துல, ஆண்டவரே நான் ஏமாந்து போக கூடாது ஆண்டவரே. In your personal prayer, say to the Lord, oh Lord, I should not be deceived. என் லைஃப் ஸ்பாயில் ஆக கூடாது ஆண்டவரே. My life should not get spoiled. பிசாசு என்னை ஏமாத்தி மயக்கிட்டு ராங் டைரக்ஷன்ல கொண்டு போக கூடாது ஆண்டவரே. Satan should not deceive me, spoil my mind and take me in a wrong direction. இது மட்டும் நீங்க சின்சியரா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். If you pray this prayer sincerely, the Lord shall protect you. நான் இந்த வெளிச்சத்தை பெறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஆண்டவர் பிசாசு என்னை ஏமாத்தினான் தெரியுமா? Before I came into this light, Satan also deceived me very much. இந்த சபையே எனக்கு பிடிக்காது. I never liked this fellowship. இந்த Dress எனக்கு பிடிக்காது. I do not like this dress. ஊழியக்காரர்கள் எனக்கு பிடிக்காது. I never liked the servants of God. 3 மணி நேரம் பிளேடு போடுறாங்களே, இந்த மாதிரி எப்பவா கூட்ட முடியும்னு வெயிட் பண்ணி இப்ப நான் பிளேடு போடுறேன் பாருங்க. I'll say for 3 hours, it's a boredom sitting and listening to the sermon, but now I have come to that position. அப்போ ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொடுத்து எப்படி மைண்டை மாத்தினார் பாருங்க. Somehow the Lord gave his light and changed me. அப்ப அது போல நீங்க ஜெபிச்சா கர்த்தர் உங்களை மாற்றுவார். Likewise, when you pray, the Lord shall transform you. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. எத்தனை பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு அந்த வெளிச்சம் வேண்டும்? How many boys and girls you need this light? ஆனால் அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களுடைய கண்களை குருடாக்கும்படியாக, மயக்கும்படியாக வேற ஆல்டர்னேட் வெளிச்சம், வேற வெளிச்சம் கொடுக்கும்படி அவன் ஏமாற்றுவான். கர்த்தர் ஞானத்தை தருவாராக. The God of this world will shine a different or an alternate light in order to blind your mind. May the Lord give you wisdom. ஏற்கனவே நான் சொன்னேன் என்று நினைக்கிறேன், தனியா ஜெபிக்கணும். Already I've asked you to pray separately or privately. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க தெரியல. I'm not sure how many of you are praying. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களுடைய கண்களை குருடாக்க கூடாது. The God of this world should not blind our mind. At least இந்த Thursday evening girls ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. 2-3 பேர் தான். நீங்க அவங்க ஜெபிக்கலாமே. 1 மணி நேரம் தான், 6 to 7. All Thursday evening 6 to 7, at least some 2 or 3 girls are joining and praying. You can, other girls can also join them. ஒரு கொஞ்சம் பாய்ஸ் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறாங்க, அவங்க கூட நீங்க சேரலாமே. Between 7 and 8, some few boys, they used to spend their time in prayer. You can, other boys can also join them. இதுல உண்மை இருந்தா போதும், அந்த பொய் வெளிச்சம் உங்களை ஏமாற்றாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருட்டை மாற்றுவார் கர்த்தர், வெளிச்சத்தை தருவார். If there is a little faithfulness in this matter, the Lord shall remove all the darkness in your life. பரலோகத்தின் வெளிச்சம் என் மனதில் பட்டு நான் கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற வாலிபர்கள் கரங்களை உயர்த்துங்கள்.
those youth who say that the light of heaven should touch touch me and change me according to Christ, please put up your hands. கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்த வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Let us close our eyes and pray for this light for a few minutes. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி கண் கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் ஏமாற்றம் அடையக்கூடாது என்கிற பாரத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஒரு நிமிடம் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். One minute, let us pray loudly. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.